ஜென்ம ஸ்வாபம். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ரோமர் 7:19-20. நண்டுகள் அனைத்தும் ஒன்று கூடி மாநாடு நடத்தியது. மாநாட்டின் முடிவிலே சில மூத்த நண்டுகள் மற்ற நண்டுகளை பார்த்து, இந்த மனிதர்கள் எல்லோரும் நேராக அழகாக நடக்கிறார்கள், நாமும் அவர்களைப் போல எழுந்து நேராக நடக்க இன்று முதல் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கொடுத்த அறைகூவலை ஏற்று அனைத்து நண்டுகளும் நேராக நடக்க முயன்று தோல்வியை சந்தித்தது. தன் பழைய நடையிலேயே நடையை கட்டியது. இதற்கு ஒரே ஒரு காரணம், ஜென்ம ஸ்வாபம். கீழ்ப்படியாமையினால் விழுந்து போன ஒரே மனிதனாகிய ஆதாம் மூலமாய் முழு மனுக்குலமும் இந்த கீழ்ப்படியாமைக்குள் அடைக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்படுகிறதே. நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் தீமையை செய்கிறேன். எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்ய வைக்கிறது என்பதை பவுலடிகளார் ஒத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒரு மனிதனுடைய அனுபவம் மாத்திரம் அல்ல, அகில உலகத்தின் அனுபவமும் அப்படித்தானே காணப்படுகிறது. இந்த கீழ்ப்படியாமையிலிருந்து, இந்த ஜென்ம ஸ்வாபத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு மாத்திரமே. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதாக. இந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன் பாலகனாய் அவதரித்து ஒரு வாலிபனாய் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்ளும்படியாய் மனுவுரு கொண்டு இந்த பூலோகத்திற்கு வந்தாரே. அவர் தந்த அந்த ரட்சிப்பை கேட்டு பெற்றுக் கொள்ளுகிற பொழுது, ஆண்டவரே என்னையும் உம்முடைய தூய இரத்தத்தால் கழுவும் என்று சொல்லி மனதார நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, நம்மிடத்தில் இருக்கிற வேண்டாத ஸ்வாபங்கள், ஜென்ம ஸ்வாபங்கள், பாவ ஸ்வாபங்கள் எல்லாம் அகன்று விடுமே. இந்த ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறாரே. ஆதாம் ஏவாள் அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் முழு மனுக்குலமும் இன்றைக்கு சாபத்துக்குள்ளாய் பாவத்துக்குள்ளாய் சென்று விட்டதே. ஆண்டவர் வேண்டாம் என்று விலக்கின கனியை இந்த சர்ப்பமானது ஏமாற்றி புசிக்க வைத்தது நிமித்தம் இன்றைக்கு இவர்கள் இந்த உலகத்தில் ஏமாந்து போனவர்களாய் முழு உலகத்துக்கும் சாபத்தையும் பாவத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற பாத்திரங்களாய் மாறி போனார்களே. அவர்களுடைய அந்த கீழ்ப்படியாமையின் விளைவினால் ஆண்டவரே இந்த உலகிற்கு இறங்கி வரும்படியாய் மனுவுரு கொண்டு தன்னையே அர்ப்பணித்து தன்னையே சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து அவர் தன்னையே சிலுவையிலே பலியாக்கினார், இரத்தத்தை சிந்தினார். அது நிமித்தமாய் இந்த ஜென்ம ஸ்வாபங்கள் நம்மை விட்டு இன்றைக்கு அகன்று விடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டி இருக்கிறதே. ஆகவே அவருடைய சமூகத்தில் மீண்டும் ஒரு விசை அர்ப்பணிக்கலாமா?